ஹலோ வணக்கம் வீவர்ஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம், அதாவது எரியோடு பக்கத்தில் எரியூர் டு கரூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோடு பேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு. மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 11 ஏக்கரு. 11 ஏக்கருமே எம்டி லேண்டு தான். இதில் தார் ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரம் காமிக்கிற பார்த்தீங்களா, அந்த சைடு தான் இருக்குது தார் ரோடு பேஸு. இந்த பக்கம் வந்து தார் ரோடு பேஸ் கிடையாது. தார் ரோடு பேஸ் உங்களுக்கு நான் எடுக்கலை. ஆக்சுவலாக இதுக்கு தார் ரோடு பேஸ் கிடைக்கும். இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். நல்லா வந்து இடம் வந்து ஒரே ஓர்ஸாக இருக்குது. மண் வந்து ஒரு செவல் மண் தான். இதை விவசாயத்துக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லை வாங்கி நீங்கள் பிளாட் பர்பஸ், அதாவது பிளாட்டு இந்த மாதிரி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் பக்கத்துலலாம் பிளாட்டு போட்டிருக்காங்க. பிளாட் ஓடிட்டுருக்கு. இதை காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பிளாட் ஓடிட்டுருக்கு. அதிலே உள்ள வந்து வீடெல்லாம் கட்டிட்டாங்க. நிறையா இடம் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் சேல் ஆகிட்டுருக்கு. வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போட்டாலும் நல்ல சேலுக்கு நல்லா இருக்கும். பக்கத்தில் வந்து அந்த ஒரு சிவப்பு கலரை தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு மெயின் ரோடு கிடைக்கும். மெயின் ரோட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் சும்மா ஒரு 50-100 அடிக்குள்ளே தான் இருக்கும். அதே போல் இது வந்து கட் ரோடு பேஸ் தான் அதிகமாக கிடைக்கும். கட் ரோடு பேஸில் தான் இருக்குது. இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். அதே போல் லேண்டில் வந்து எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாது. ஈபி டவரு இந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு சிறப்பான இடம். இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 25 ரூபா சொல்கிறாங்க. 25 லட்சம். குறைச்சி நம்ம பேசிக்கலாம். நேரில் உட்காந்து பேசினோம்னா குறைச்சி பேசலாம். நல்ல ஒரு சிறப்பான இடம் தான். தொடர்ந்து நம்மக்கிட்ட எத்தனையோ நிறையா கேட்குறீங்க. நமக்கு ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதுவே லோ பட்ஜெட் தான். நான் ரேட்டு மட்டும் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நேராக வந்து நீங்கள் சிட்டிங் வரும்போது குறைச்சி பேசிக்கலாம். நல்ல ஒரு சிறப்பான இடம். பிளாட் பர்பஸ்ஸு, ரீசேல் பண்ணுறதுக்கு, இல்லை சொந்தமாக நம்ம விவசாயம் பண்ணுறோம்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். நல்ல இடம், தரமான இடம். எரியோட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அதே போல் மெயின் ரோடும் பக்கம்தான். நல்ல ஒரு சிறப்பான ஏரியா. அதே போல் வாட்டர் சோர்ஸு இந்த ஏரியாவில் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல எல்லாம் நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துகளில் தான் இந்த மாதிரி இடங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நல்ல தனி சோர்ஸோடு தான் இருக்குது. வாங்க நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சதுன்னா நேரில் ஓனர் சிட்டியும் கொடுப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் லேண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கூட குறையாக போயிடுச்சு. இது வந்து ஓனர்கிட்டே அது இருக்குது. நம்ம வாங்கி மாற்றுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது நேராக டைரெக்டாக பாட்டிகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி இடம் அமையிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். நிறையா, அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் நான் நிறையா சொல்லலாம். சொன்னால் இன்னும் உங்களுக்கு விளக்கம் புரியாது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்தோட இதே தெரியும், தரமே தெரியும். நல்ல ஒரு சிறப்பான இடம். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறையா இங்கிட்டு வாங்கி 4 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் இப்படிலாம் வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு வாங்கி பென்சிங் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா,
அந்த சீமக்கருளைய தாண்டி தான் ரோடே போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திண்டுக்கல் கே.எஸ்.